வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். எம்ஆர்பியிலேருந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்திருக்குது. ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 425 வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கிறாங்க. இது பத்திரிகை செய்தியாக 17/2/2025 அதாவது இன்றைக்கி வெளிவந்திருக்குது. இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும். பே லெவல் 11. இந்த வேக்கன்சிஸ் ஃபைனலைசேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகவோ அல்லது டிக்ரீஸ் ஆகவோ வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நோட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதில் இன்க்ரீஸ் ஆகத்தான் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு மருந்தாளுநர்கள் சங்கம் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஓப்பனிங் டேட் 17/2/2025 அதாவது இன்றைக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10/3/2025. ஸோ நம்மளுக்கு ஒரு 22 டேஸ் டைம் கொடுத்துருக்குறோம். இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். டேட் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான டேட் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. வெப்சைட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அல்லது நம்ம சேனல்லையும் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் சொல்லிடலாம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ் அல்லது டெஸ்டியூட் விடோ கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் 500 ரூபாய். அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1000 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் கிடையாது. ஆஃப்லைனில் அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து வேக்கன்சிஸ் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் வைஸ் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஃபார்ம் அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அல்லது ஃபார்ம் டி தான் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். அடுத்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை ஆக்டிவாக வச்சுருக்கணும். எவ்ரி இயர் நீங்கள் ரெனியூ பண்ணியிருக்கணும். அடுத்து இதுக்கான எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இதில் 50 மார்க்ஸுக்கு 1 ஹவருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஃபார்மசி பேப்பர் 2 ஹவர்ஸுக்கு 100 மார்க்ஸுக்கு உங்களுக்கு ஃபார்மசி பேப்பர் இருக்கும். இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் அதர் கேட்டகரியில் தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 40% மதிப்பெண்கள் எடுக்கணும். 40% மதிப்பெண்கள் அப்படின்னா 20 மார்க் நீங்கள் கம்பல்சரி எடுத்துருக்கணும். அடுத்து ஃபார்மசி பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30% மார்க், அதாவது 30 மார்க் 100க்கு 30 மார்க் எடுத்திருக்கணும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. அதர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100க்கு 35 மார்க் எடுத்திருக்கணும். அடுத்து கொஸ்டின் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் டிஃபார்ம் சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஸ்டின் டிஃபார்ம் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியமில் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அடுத்து ஓரல் டெஸ்ட் எதுவும் உங்களுக்கு கிடையாது. மார்க் பேசிஸில் தான் உங்களை சிவிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் மார்க் பேசிஸில் சிவி அட்டன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஓரல் டெஸ்ட் எதுவும் கிடையாது. இந்த எக்ஸாம் அதுக்கடுத்து நீங்கள் சிவி தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இதுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்ளமா இன் ஃபார்மசி சிலபஸ் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் 10 யூனிட்ஸ் இருக்கும். 1 ஃபார்மசூட்டிக்ஸ், 2 ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, 3 ஃபார்மகாக்னசி, 4 ஃபார்மகாலஜி அண்ட் டாக்சிகாலஜி, 5 ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், 6 ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி, 7 ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், 8 பயோகெமிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் பேத்தாலஜி, 9 ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசி, 10 ஹியூமன் அனாட்டமி அண்டு ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிலபஸில் 10 டாபிக் இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் டெக்ஸ்ட் புக்ஸை படித்தாலே வந்து போதும். ஸ்கூல் புக்ஸ் படித்தாலே போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், அடுத்து உங்களுடைய ஃபார்மசி மார்க் ஷீட், அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து வந்து ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், அதுக்கடுத்து உங்களுடைய ஐடி கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இது மாதிரியான ஏதாவது ஒரு வேலிட் ஐடி கார்டு, ஐடி ப்ரூஃப் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பேர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்து வந்து உங்களோட மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், இது எல்லாமே வந்து தப்பு இல்லாமல் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ஃபார்மசி ரிலேட்டட் ஜாப்ஸ் தொடர்பான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.